ஹாய், இன்றைக்கி 5 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹேரை வந்து ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணணும். ஹேரை நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி க்ரிப்பிங் பண்ணி இதெல்லாம் ப்ராப்பராக க்ரிம்பர் ஸ்ட்ரைட்டன்லாம் பண்ணி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஹேர் ஸ்டைல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் நீட் அண்ட் லுக்காக இருக்கும். நம்ம என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பர்ஃபெக்டாக அவங்க ஹேரில் போடணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கரெக்டாக வரும். ஸோ சீரம் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சீவிட்டோம். சீரம் அப்ளை பண்ணி ஏன்னா சீரம் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஹேர் வந்து குட்டி குட்டி முடியெலாம் நிறைய பறக்கும். அதனால் சீரம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கோம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுக்கு வந்து 2 சைடு வந்து மேலேயும் கீழே வந்து லப்பர் பேண்ட் போட்டாங்க. லப்பர் பேண்ட் போட்டு நடுவில் வந்து பன் வச்சாங்க. வச்சுட்டு அந்த சென்டரில் பன் வச்சதை அதை விட்டுட்டு கீழே இருக்க ஹேரை தூக்கி மேலே செட் பண்ணி யூபின் வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்க லேயரை தான் வந்து கீழே இப்போ விடுறாங்க. ஸோ அந்த லேயர் தான் வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கான இது. ஸோ அந்த லேயருக்கு வந்து லப்பர் பேண்ட் போட்டாச்சு. போட்டுட்டு அதை வந்து கீழே வந்து இப்போ டைட்டன் பண்ணி யூபின் போட்டு டைட் பண்ண போகிறாங்க. ஸோ டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபுல்லிங் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லேயராக எடுத்து ஃபுல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்கறதுக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லிங் பண்ணும்போது கை வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் சீரம் ஏதாவது அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லிங் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஹேர் ஸ்டைல் வந்து நீட் அண்ட் லுக்காக வரும் கரெக்டாக. ஸோ அதனால் ஒரு லேயராக எடுத்து ஒரு லேயராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபுல் ஹேருமே வந்து ஃபுல்லிங் பண்ண மாதிரி தான் அந்த ஹேர் ஸ்டைலு. ஸோ பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ ஃபுல்லாக பண்ணி முடித்து பூ வச்சுட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட் ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் பார்க்கலாம் இப்போ. ஸோ செகண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து அதே மாதிரி மேலே ஒரு லேயர் எடுத்து லப்பர் பேண்ட் போட்டாங்க. கீழே ஒரு லேயர் லப்பர் பேண்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ லப்பர் பேண்ட் பண்ணுற 2 சைடுமே வந்து இந்த சைடு அந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு சென்டரில் தான் வந்து பன் வைக்கிறாங்க. ஸோ பன் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு செக்ஷன் எடுத்து, அதாவது 2 பக்கம் பிரித்ததை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு லேயர் எடுத்து ஜிக்ஸாக்காக வந்து யூபின் அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏன் எல்லா ஹேர் ஸ்டைலுக்கும் பன் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு அப்போ தான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து கொண்ட பன்லாம் போடுறப்ப பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ பன்னில் வந்து நடுவில் பன் வைக்கிறப்ப நம்ம யூபின் அட்டாச் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ அதனால் இந்த சைடு அந்த சைடு தான் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ஜிக்ஸாக்காக எடுத்து பின் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஜிக்ஸாக்காக இங்கேயும் அங்கேயும் வந்து அட்டாச் பண்ணி இப்போ ஃபுல்லாகவே யூபின் அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய ஹேர்லாம் வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக தெரியும். ஸோ அதையும் எல்லாமே எடுத்து மேலே வந்து பின் பண்ணிட்டாங்க. சூப்பர் நைஸ். அழகாக வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த ஜிக்ஸாக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இது ரொம்ப ஈஸி நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நைஸ், சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்ப்போம். செகண்ட் முடிஞ்சிடுச்சு. தேர்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ஃபுல்லாக வந்து சீரம் அப்ளை பண்ணி திருப்பியும் வந்து ஹேரை வந்து ஃபுல்லாக வந்து லப்பர் பேண்ட் போட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் லப்பர் பேண்ட் போட்டுட்டு அடுத்து செகண்ட் லேயருக்கு வந்து லப்பர் பண்ணுறேன். இந்த ஹேர் ஸ்டைலும் ரொம்ப ஈஸி. நீங்கள் என்கேஜ்மெண்ட்லாம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் போடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் செகண்ட் வந்து நீங்கள் வந்து யாராவது பன் கேட்குறாங்க, கொண்டை போடணும் மாதிரி ஹேர் ஸ்டைல் கேட்குறாங்க அப்படின்னா கிறிஸ்டின் ப்ரைடுக்கு, அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் எல்லா ப்ரைடுக்குமே நீங்கள் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தேர்ட் ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் என்கேஜ்மெண்ட்டெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் போடலாம். சூப்பராக இருக்கும். நீட் அண்ட் லுக் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு லப்பர், அதாவது ஒரு செக்ஷன் ஒரு லேயர் எடுத்து நீங்கள் லப்பர் பேண்ட் போட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி. லப்பர் பேண்ட் போட்டுட்டு அதை வந்து ஃபுல்லிங் பண்ணுறோம், அவ்வளோதான். கையால் லைட்டாக இழுத்து விடுறோம். ஃபுல் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் ஃப்ளவர் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து மணி வந்து செட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் சென்டரில் வந்து ஃப்ளவர் வேணால் வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி மணி பீட்ஸ் மாதிரி வேணாலும் சுற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து ஜிப்ஸி பூ இருக்கும்ல, அதை வேணாலும் நீங்கள் ஒரு லேயர் எடுத்து சுற்றி விடலாம். ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஹேர் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு பண்ணுறப்ப எல்லா ஹேர் ஸ்டைலுமே வந்து பர்ஃபெக்டாக வரும் பார்க்குறதுக்கு. ஸோ ஹேர் ஸ்டைல் போடுறப்ப நான் வந்து ஆக்சுவலாக இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நான் ஸ்ப்ரே பண்ணலை. ஸோ ஏன் அப்படின்னா ஸ்ப்ரே வந்து அடுத்து அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் போடுறதுனால ஹேர் ஃபால் அதிகமாக ஆகிடக்கூடாது அப்படின்றதால நான் வந்து சீரம் அப்ளை பண்ணி தான் ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ 4th ஹேர் ஸ்டைல் தான். ஸோ 4th ஹேர் ஸ்டைலில் வந்து சென்டரில் வந்து பஃப் வச்சாச்சு. இந்த பக்கம் பின்னிட்டு நடுவில் வந்து ஒரு லேயராக எடுக்கிறோம். அதாவது நம்ம பன்னில் போட்ட மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி தான். ஆனால் பட் வந்து இது ஃப்ரீ ஹேரில் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த சைடு ஒரு லேயர் எடுத்து பின்
பின் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் இந்த சைடு எடுத்து ஒரு லேயர் பின் பண்ணுறோம். லெஃப்ட் அண்ட் ரைட்டு எடுத்து நீங்கள் பின் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இதில் வந்து நான் யூ பின் போடல, ஹேர் பின் தான் போடுறேன். ஏன்னா டைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹேர் பின் போடுறேன். ஸோ ஏன்னா வந்து யூ பின் போட்டால் சீக்கிரமாக இறங்கிடும், அதனால் ஹேர் பின் போடுறப்ப டைட்டாக இருக்கும். பட் அதேமாதிரி நீங்கள் அந்த ஹேர் பின் போடுறப்ப அடுத்த லேயர் நீங்கள் வைக்கிறப்ப அந்த ஹேர் பின் வந்து ஹைட் பண்ணணும். அதாவது மறைச்சிட்டு நீங்கள் அடுத்த லேயர் பின் பண்ணுறப்ப தான் நீங்கள் போட்ட ஹேர் பின் வந்து தெரியாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து நீங்கள் பின் பண்ணதை மறைக்காமல், ஹேர் பின் போட்டதை மறைக்காமல் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு பார்க்குறப்ப ஹேர் பின் வந்து ஒரு லேயராக வந்து தெரியும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் ஒரு லேயர் எடுத்து ஹேர் பின் மறைச்சி நான் ஒரு லேயர் வந்து பின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஈஸி. பட் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்னோடய வீடியோவே பார்க்குறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு வந்துடும். அடுத்து 5th ஹேர் ஸ்டைல். 5th ஹேர் ஸ்டைலில் வந்து நாங்கள் வந்து இது எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் அப்படின்னா, ஐ போனிடெயில் மாதிரி, அதாவது ஃபுல்லாக வந்து பன் மாதிரி நல்லா ஃபுல்லாக தூக்கிட்டு கேர்ள்ஸ் பண்ணி போனிடெயில் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலும் வந்து நீங்கள் லெஹங்கா போடுறீங்க அண்ட் வந்து நீங்கள் ஃப்ராக் போடுறீங்க அப்படிலாம் பண்ணிங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கரெக்டாக இதுக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்து லப்பர் பேண்ட் போட்டேன், செகண்ட் லேயர் எடுத்து லப்பர் பேண்ட் வச்சு, தேர்டு, ஃபோர்த்து, அதாவது அவங்களோட ஹேர் க்ரோத் பொறுத்து நீங்கள் வந்து இதை லப்பர் பேண்ட் போட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே போட்டுட்டு ஃபஸ்ட்டு லேயர் கீழே இருக்க லேயருக்கு வந்து நான் கேர்ள்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபுல்லாகவே கேர்லிங் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ கேர்ள் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஹீட்டோட டெம்பரேச்சர் பார்த்து கரெக்டாக வைங்க. நீங்கள் கேர்லிங்கில் வந்து ஹேரை வந்து நீங்கள் சுற்றுறப்ப முடி ரொம்ப சூடாகுதா என்னன்னு லைட்டாக டச் பண்ணி பாருங்கள். மிஷினில் முடியில் தொட்டு பாருங்கள். ஸோ லைட்டாக ரொம்ப நீங்கள் சூடாயிடுச்சு அப்படின்னா கீழே விட்டுருங்க. ஸோ இப்போ கேர்ள்ஸ் பண்ணியாச்சு. இது நடுவில் வந்து நான் பஃப் மாதிரி வைக்கிறேன், அதாவது பன் மாதிரி வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம போடுறது ஐ போனிடெயில். ஸோ அது நல்லா தெரியணும், நல்லா ஹையாக அப்படின்றதுக்காக நடுவில் வந்து நான் பன் வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் பண்ணியாச்சு. கேர்ள்ஸ் பண்ணது எல்லாமே பின் போட்டாச்சு. நீங்கள் எங்கே பன் வைக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் லேயரில் பன் வச்சுருங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஹையாக நல்லா தூக்கி தெரியும். ஸோ தேங்க்யூ.